ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடை ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. கடையை க்ளீன் பண்ணணும், அதுக்காக கிளம்பிட்டோம். எனக்கு இங்கே இருக்க ஒர்க் பார்த்துக்கிறதுக்கே சரியாக இருந்தது. கமல் தான் வந்து கடை ஒர்க்கு ஃபுல்லாக கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு திண்டுக்கல் போக வேண்டிய வேலை இருந்தது அப்படின்னா, கடை ஒர்க் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவேன். கடையில் மேஜர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றனால கடையை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு 5 பேர் வந்து இன்றைக்கி கடைக்கு கிளம்புறோம் க்ளீன் பண்ணுறதுக்காக. கடையில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஆகஸ்ட்டில் ஓப்பனிங் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். டேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. சீக்கிரமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். கடை எப்படி இருக்கு? நம்ம கலர் வெள்ளை ஆரஞ்சு உள்ள பளிச்சுன்னு இருக்குல்ல. அதான் ரிசப்ஷன் இதுதான், சிஸ்டம் இதுதான், ரிசப்ஷன் இதுதான். நாங்கள் வைகாசிலே ஒரு நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டோம். அதாவது இந்த கபோர்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சியாச்சு. ஸோ அப்போ வந்தது. இப்போ தான் வந்து ராஜேஷ் கிச்சன் டீம்லேருந்து கடையை பார்க்க வராங்க. ஸோ வந்து பார்த்ததும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானுமே டிசைன் ஒர்க்கை பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இணையோட எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டை சும்மா அப்படியே வச்சா போதுமா? ஓ, நிறைய இருக்கேங்க்கா. ஆமாக்கா. கபோர்டு ஒர்க் முடிச்சுட்டு அந்த சின்ன சின்ன கட்டையெல்லாம் அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கீழே போட்டுட்டு கடையை வந்து ஒரு தடவை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விடணும். இன்னும் கடைக்கு ஏசி ஃபிக்ஸ் பண்ணணும், இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டஸ்ட் ஆகும். அதனால் பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு லைட்டாக மாப் போட்டு விட்டு போனோம்னா அது சின்ன சின்ன டஸ்ட்டு தான். ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்து அடுக்கி வைக்கும் போது நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரஃபாக தான் க்ளீன் பண்ணுறோம். பக்கத்தில் எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம கடை தான் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதனால் இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக கூட்டி மட்டும் விட்டுட்டு சரி லஞ்சு சாப்பிட்டு வந்துடலான்ட்டு லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு வந்தால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. லஞ்சை முடிச்சுட்டு வந்து அப்படியே கடைக்கு வந்து மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 டைம் கூட்டி விட்டுட்டோம். 3ஆவது தடவை இன்னொரு டைம் கூட்டி விட்டுட்டு மாப் போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை தடவை கூட்டினாலும் டஸ்ட்டு வந்து பறந்து பறந்து உட்கார தான் செய்யும். அதுக்கு 2 தடவை மாப் போடுறது பெஸ்ட்டுக்கா அப்படின்னு அதனால் மாப் போட்டுட்ருக்காங்க. கண்ணாடியெல்லாம் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. சரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கௌதமும் கண்ணாடியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஜம்ப்பு. கௌதம் பார்த்து இருப்பா. நோ தூசி இல்லாமல் தொடச்சா போதும். ஒரு 11:30க்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 12 ஆயிடுச்சு நாங்கள் கடைக்கு வர்றதுக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 4:45 ஆயிடுச்சு. ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாப் போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ போட்டு விட்டோம்னா இதுக்கப்புறம் பெருசாக டஸ்ட் ஆகாது.
கண்ணாடி க்ளீன் பண்ண தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பக்கத்து கடைக்காரவங்களோட வைப்பர் பக்கத்துலேயே இருந்தது. சரி எடுத்து அதை வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வச்சு இழுத்தோம். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஐடியா நமக்கு முன்னாடியே வராமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். அடுத்து கடைக்கு இந்த மாதிரி கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். எப்போ கடை ஓப்பனிங் வைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. கடை க்ளீன் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பட் வீடியோ எடிட் பண்ணும்போது கண்ணெல்லாம் வேர்த்துருச்சு. ராஜேஷ் கிச்சனுக்காக ஒரு அவுட்லெட் போடணும் அப்படின்றது எனக்கும் கமலுக்கும் பெரிய கனவு. அந்த கனவு இன்னைக்கு நிஜமாயிருக்கு. அதை நிஜமாக்குறதுக்காக நானும் கமலும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிஜமா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கு. ராஜேஷ் கிச்சனுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ராஜேஷ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமும் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கடை கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பணும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.